கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாடு அரசு சிஎஸ்ஐஆர் துறையில் அறிவிச்சிருக்க வேலையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு யார் யார் எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷர்ஸ் மற்றும் ஆண் பெண் எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். இது முழுக்க முழுக்க நிரந்தரமான வேலை வாய்ப்பு. இது பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் மட்டும்தான் இருக்கும். இதற்கான சேல்ரி 50,000. இது அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 17/4/2025 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதற்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 19/5/2025. இது ஆன்லைனில் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு. இந்த ஆன்லைனில் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அது பிரிண்ட் அவுட் காப்பி கிடைக்கும். அதை பிரிண்ட் அவுட் எடுத்து ஆஃப்லைனில் ஹார்ட் காப்பி எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணி ஆஃப்லைனில் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆஃப்லைன் மோடில் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு 29/5/2025. இந்த சிஎஸ்ஐஆர் துறையில் என்னென்ன வேக்கன்சிஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜேஎஸ்ஏ அதாவது ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டண்ட். இதில் எத்தனை வேக்கன்சி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேக்கன்சி தான் இருக்குது. இதற்கான ஏஜ் லிமிட்டு 18லேருந்து 31 வயசு வரைக்கும் இருக்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இதற்கான குவாலிஃபிகேஷன் 12th பாஸ் ஆகிருக்கணும், டிப்ளமோ, அப்புறம் எனி டிகிரி. இதற்கான பேசிக் பே ப்ளஸ் அலோவன்ஸ் எல்லாமே சேர்த்து 37,885 ரூபா தராங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜேஎஃப்ஏ அதாவது ஜூனியர் செயலக உதவியாளர். இதற்கு பார்த்தீங்கன்னா 2 வேக்கன்சிஸ் இருக்குது. இதற்கான ஏஜ் லிமிட்டு 18லேருந்து 28 வயசு இருக்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். எஸ்சிக்கு மட்டும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் 31 வயசு வரைக்கும் இருக்குது. இதற்கான குவாலிஃபிகேஷன் 12th பாஸ் ஆகிருக்கணும், டிப்ளமோ, எனி டிகிரி இருக்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கும் பேசிக் ப்ளஸ் அலோவன்ஸ் எல்லாமே சேர்த்து 37,885 ரூபா. அடுத்து ஜேஎஸ்பி அதாவது ஸ்டோர்ஸில் ஜூனியர் செயலக உதவியாளர். இதில் ஒரே ஒரு வேக்கன்சிஸ் தான் இருக்குது. இதற்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 28. இதற்கான குவாலிஃபிகேஷன் 12th கண்டிப்பாக பாஸ் ஆகிருக்கணும், டிப்ளமோ, எனி டிகிரி படித்த எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா 37,885 ரூபா. அடுத்தது ஜேஎஸ்எஸ் அதாவது ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர். இதில் எத்தனை வேக்கன்சி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 வேக்கன்சி இருக்குது. இதற்கு கண்டிப்பாக டைப்பிங்கில் ஷார்ட்டன் முடிச்சிருக்கணும். இதற்கான பேசிக் பே ப்ளஸ் அலோவன்ஸ் எல்லாமே சேர்த்து 51,408 ரூபா தராங்க. இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு ஃபஸ்ட்டு ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். இந்த ஸ்கில் டெஸ்ட்டு கம்ப்யூட்டர் டைப் பேஸில் தான் இருக்கும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கம்ப்யூட்டர் டைப் ஸ்பீடு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற பார்க்கறதுக்காக தான் இந்த ஸ்கில் டெஸ்ட்டு. இந்த டெஸ்ட்டை கிளியர் பண்ணுறவங்களுக்கு காமனாக ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும். அது ரிட்டன் எக்ஸாம் தான். இதில் பார்த்தீங்கன்னா காமன் சிலபஸில் தான் இருக்கும். இந்த எக்ஸாமை நீங்கள் கிளியர் பண்ணாவே இதுக்கு இன்டர்வியூலாம் எதுவுமே கிடையாது. இதற்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா, ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ் இதில் இருக்க ஆண்களுக்கு மட்டும் 500 ரூபா. எஸ்சி, எஸ்டி, உமன், எக்ஸர்வீஸ்மேன், பிடபிள்யூபிடி இவங்களுக்கெல்லாம் அப்ளிகேஷன் ஃபீஸுன்றது எதுவுமே கிடையாது. இந்த ஃபீஸை எப்படி சென்ட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு ஃபீஸை அப்ளை பண்ணிவிட்டு அதற்கான ரெசிப்ட் எடுத்து ஆஃப்லைனில் அந்த ஃபார்ம் கூட இந்த ஹார்ட் காப்பியையும் வச்சு சேர்த்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கான சென்ட்ரு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் மட்டும்தான் இருக்குது. அதனால் எல்லாருமே சென்னையில் தான் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். இதற்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்ளை பண்ணுற வீடியோ வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற புதிய அரசு வேலைவாய்ப்புகளை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.